ஹலோ கைஸ், குட் ஈவினிங். முட்டை மைதா இல்லாத ஒரு கேக் வந்து ரவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுட் கலர் வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் கேரமல் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கரண்டி ரவை, நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால 2 கரண்டி எடுத்திருக்கேன். ரவை ஜீனி போட்டு நல்லா பொடியாக அதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு, எந்த பவுலில் நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறோமோ அதில் மாற்றிட்டு, ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி நல்லா விஸ்கால் நல்ல விஸ்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரவையும் அந்த ஜீனியும் நல்லா ஊறிடும். இதுக்கு இடையில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, அவன் இல்லாதனால நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். கேஸ்கட் விசில் எதுவுமே இல்லாமல் சிம்மில் வச்சு குக்கரை மூடி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ரவை ஜீனி பால், அதில் கொஞ்சோண்டு மில்க் பவுடர் அதை போடணும். மில்க் பவுடர் கடையில் கூட 5 ருபீஸ்க்கெலாம் கிடைக்கிது. அந்த மில்க் பவுட்ரு போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணணும். வை பிகாஸ் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, கேரமலைஸ் பண்ணோம்ல, அந்த கலர் தான் இந்த கேக்குக்கு வந்து ஒரு மைல்டாக ஒரு செங்கல் கலரில் ஒரு கலர் கொடுக்கும். அதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு, பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா, அது 2யும் போட்டு நல்லா விஸ்க் வச்சு எல்லாவும் மாவோட கலக்கிற மாதிரி கலக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா விஸ்க் பண்ண தான் அது வந்து மாவு வந்து சாஃப்டாகும். அப்போ தான் வந்து கேக்கும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது வந்து கேக்கு ரஃப் ஆயிரும். அதை வந்து நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், இது ஃப்ளேவருக்காக நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்டையோட பவுட்ரு, இல்லைன்னா கிராம்போட பவுட்ரு, இல்லைன்னா 2 ஏலக்காவோட விதை, அதை சேர்த்தாலும் அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா எல்லா பக்கத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு, நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து நம்ம அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் அடியில் ஏதாவது வைக்கணும். ஏதாவது அந்த பிரிமனை இல்லைன்னா ஏதாவது சப்போர்ட்டுக்கு வச்சு அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அந்த கேக் பாதியில் வெந்த உடனே என்ன பண்ணணுன்னா, அதை ஓப்பன் பண்ணி இந்த டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுடணும். அது ஃபஸ்ட்டே ஏன் போடல அப்படின்னா, கேக்குக்குள்ளே போயிடும், அது வந்து சோக் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பாதி வெந்தோன்னே போடணும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதை கத்தியால் குத்தி பார்த்துக்கணும். குத்தி பார்த்தா அந்த கத்தியில் ஒட்டலை அப்படின்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆன பிறகு அந்த சுற்றிலும் கத்தி வச்சு அதை நல்லா மோல்டு பண்ணிவிட்டு ஒரு வேறு தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். குத்தி பார்க்கும்போது அந்த கத்தியில் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு 20 to 20 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த அன்மோல்டு பண்ணிவிட்டு கேக்கை சுகர் சிரப் வந்து மேலே ஊற்றணும். ஏன்னா நான் சுகர் வந்து ஏற்கனவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் மேலே சுகர் சிரப் இது பண்ணால் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.